வணக்கம் நேயர்களே, என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இப்போ இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போவது பார்த்திங்கன்னா, துலாம் ராசி 2026க்குரிய வருட பலன்கள். துலாம் ராசி என்பது சுக்கிர பகவானின் ஆட்சி ராசி. இந்த 2026 வருடம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சமநிலை, அப்புறம் பார்த்திங்கன்னா உறவு மேம்பாடு, முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் வருடமாக இருக்கும். இயல்பாகவே சுக்கிரன் உங்களுக்கு நல்லது செய்வார். சில விஷயங்கள் டிலேயாக இருந்தாலும் ஃபேவரபிள் அவுட்கம் வரும். உங்களுக்கு இயர் ஸ்டார்ட்டில் கன்ஃபியூஷனாக இருந்தாலும் இயர் மிட்டில் கிளாரிட்டி கிடைக்கும். ஓவர் டிபெண்டன்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உங்களோட கரியர் லைஃப் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் 6th ஹவுஸ் 10th ஹவுஸ் ஆக்டிவேஷன் செய்வதன் மூலமாக டீம் ஒர்க் அண்ட் கோஆர்டினேஷன் முக்கியமாக உங்களுக்கு இருக்கும். அப்புறம் ஐடி ரிலேட்டடாக ஹெச்ஆர், அப்புறம் டிசைன் பண்ணுற மல்டிமீடியா டிசைன், அப்புறம் பார்த்திங்கன்னா லா சம்மந்தப்பட்ட வேலை, சேல்ஸ், அப்புறம் கிளையண்ட் ஹேண்ட்லிங் ரோல்ஸுக்கு நல்ல களமாக இருக்கும். அப்புறம் ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னு பண்ணிங்கன்னா ஃபேவரபிள் பீரியட் பார்த்திங்கன்னா மே டு ஜூன், அப்புறம் ஆகஸ்ட் டு செப்டம்பர். நீங்கள் டெசிஷன் டிலேயை அவாய்ட் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு மிக நல்லது. அப்புறம் உங்களோட பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். உங்களோட பார்ட்னர்ஷிப்புக்கு பிஸ்னஸ் ஃபேவரபுளானா இந்த வருஷம்தான். அப்புறம் நியூ கிளையண்ட் அக்கேஷன் ரொம்ப அதிகரிக்கும். அப்புறம் லீகல் கிளாரிட்டி, அப்புறம் டாக்குமெண்டேஷன் முக்கியமாக நீங்கள் நல்லா செக் பண்ணிட்டு தான் பண்ணணும் எல்லாம், எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும். அப்புறம் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆனாலும் பட் குட் க்ரோத் இயர் எண்டில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட ஃபினான்ஸ் ரிலேட்டடில் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த 2026 பண வரவு நல்லா இருக்கும். ஆனால் லக்ஸரி எக்ஸ்பென்சஸ் கூடும். உங்களுக்கு கமிஷன்ஸ், அப்புறம் இன்சென்டிவ்ஸ், அப்புறம் சைடு இன்கம் நல்லா வரும். அப்புறம் சேவிங்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு டிசிப்ளின் தேவை. நீங்கள் பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பீரியட் பார்த்திங்கன்னா அக்டோபர் டு டிசம்பர். அப்புறம் உங்களோட ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபேமிலி லைஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கும் ரொம்ப முக்கியம். உங்களோட பேரண்ட்ஸ் ஹெல்த்துக்கு கவனம் தேவை. அப்புறம் உங்கள் ஸ்பவுஸ் மூலியமாக, அப்புறம் ஃபேமிலி மூலியமாக சப்போர்ட் கிடைக்கும் நல்லா. அப்புறம் ஜூலை டு அக்டோபர் பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஹாப்பினஸ் அதிகரிக்கும். உங்களோட மேரேஜ் லைஃப் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம். மேரிட் துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா 2026 ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரென்தனிங் இயர் பிகினிங்கில் மைனர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் மிட் இயரில் பாண்டிங் இம்ப்ரூவ் ஆகும். ஜாயிண்ட் டெசிஷன்ஸ் உங்களுக்கு சக்ஸஸ் தரும். அப்புறம் உங்கள்கிட்ட நீங்கள் ஈகோ, இந்த கம்பேரிசன் தான் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது முக்கியமாக நல்லது. அப்புறம் பேச்சுலர் லைஃப் லவ் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா நியூ ரிலேஷன்ஷிப் சான்சஸ் ஹை. அப்புறம் லவ் மேரேஜ் ஈஸியாகவே மேரேஜ் கன்வர்ஷன் ஆகிற பாசிபிலிட்டி ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இது 7th ஹவுஸ் ஆக்டிவேஷன் பண்ணுற மூலயமா உங்கள் பாசிபிள் எப்போ ஃபேவரபிள் பீரியட்னா மிட் டு எண்ட் இயர், அதாவது ஜூலை டு டிசம்பர் பெஸ்ட்டு பீரியட் ஃபார் ப்ரொபோசல் அண்ட் கமிட்மெண்ட் ஃபார் ஜூன் டு நவம்பர். இதுதான் உங்களுக்கு கரெக்டான ப்ரொபோசல் பீரியட். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி எஜுகேஷன் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப க்ரியேட்டிவாகவும் அனாலிட்டிக்கல் லேர்னிங்காகவும் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காகவே இருப்பாங்க. இவங்க லா சம்மந்தப்பட்டது, இல்லை டிசைன்ஸ் சம்மந்தப்பட்டது, இப்போ மேனேஜ்மெண்ட் இல்லை மீடியா கோர்ஸுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ரிசல்ட் டிலேயாக இருந்தாலும் ஃபைனலாக அவங்களுக்கு தான் சக்ஸஸ் கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு ட்ராவல் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் ஜாப் ரிலேட்டடாகவும் பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் நீங்கள் ட்ராவல் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வர மாதிரி இருக்கும். இப்போ ஃபாரின் ட்ராவல் சான்ஸ் இயர் எண்டில் தான் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்புறம் இந்த கப்புள்ஸ் ட்ராவல் ரிலேஷன்ஷிப்போட ஸ்ட்ரென்த்துன்னு நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு எளிய பரிகாரம் என்னென்னா, வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி சுக்கிரன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்புறம் நீங்கள் அதிகமாக ஒயிட் கலர் ட்ரெஸ் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். இதன் மூலமாக உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ஸ், அப்புறம் நல்ல முன்னேற்றம், வாழ்க்கையில் நல்ல நல்ல சிந்தனைகள், நல்ல செயல்கள் எல்லாமே அதிகரிக்கும்.
அப்புறம் நீங்கள் தானம் செய்கிறது வந்து என்ன செய்யணும்னா அரிசி சம்மந்தப்பட்டது, இப்போ வெள்ளை ஒயிட் கிளாத், வெள்ளை துணி, அப்புறம் இனிப்பு, இது சம்மந்தமாக நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணுற மூலயமா உங்களோட வாழ்க்கை வந்து நல்ல முன்னேற்றத்தை தரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு சமநிலை மனம்தான் சிறந்த பரிகாரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள மேலும் நீங்கள் நல்லா டீட்டெயிலாக தெரியணும்னா கீழே உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு பலன்களை துல்லியமாக சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.